இப்ப திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு கூட்டணிக்குள்ள வருவதாக ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஓகே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. என்னதான் நடக்குது கூட்டணிக்குள்ள? யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் ம், 2026 ம், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது. ம், அதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடமில்லை. ம், இவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா என்ற யூகத்திற்குள் நாம் செல்ல தேவையில்லை. ம், புதிதாக வந்தாலும் ம், ஓகே, வரவில்லை என்றாலும் சரி. ம், ஆனால் 2026 ம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற பொறுப்பிற்கு வருவது எந்த சக்தியாலும் மாற்ற முடியாத ஒன்று. அவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்களா சார்? அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கீங்களா சார்? ஏன்னா திமுக மேல பயங்கரமான ஊழல் புகார்கள் வந்துகிட்டு இருக்குது. வாரிசு அரசியல்ன்றாங்க, குடும்ப ஆட்சின்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி திமுக வரப்போகுது சார்? ஏற்கனவே வாரிசு ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. வாரிசு அரசியல் என்று சொல்லக்கூடியவர்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ம், வாரிசில் இல்லாதவங்க சொல்றாங்க. அதுக்கு திமுக ஒன்றும் பண்ணாது. ம், நீங்க ம், வாரிசு இருப்பவர்கள் தன் வாரிசு அரசியலை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? யார் தன்னுடைய வாரிசு அரசியலுக்கு கொண்டு வராம இருக்காங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இவர் அரசியல் தலைவரா இருக்காரு, ம், இவங்க பையன் அரசியலுக்கு வரல, ம். அரசியல்னா என்னன்னே தெரியாது. இந்த இபிஎஸ் ஓட மகன் அரசியல்ல இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இபிஎஸ் ஓட பையன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. நான் தலைவர்களை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா, அவர் தலைவர் தானே. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு. அதிமுகவோட பொதுச் செயலாளராக இபிஎஸ் இருக்காரு. நீங்க அவரை பொதுச் செயலாளரை ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன அந்த பண்ண முடியும்? கட்சியை ஏத்துக்கிட்டாங்க, நீங்க ஏத்துக்கிட்டா என்ன சார்? ஏங்க, நான் ஒரு தலைவனை நாங்க தலைவனா சொல்லலாம். சரி. சரிங்களா? ஆ. எல்லாம் நாங்க தலைவனா சொல்ல முடியாது. ம், சரிங்களா? ம். யார் அவரை ஒரு நாகரிகமாக பேசலாம். அவர் இதுதான் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இல்லையா? ஆ. எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் இப்போதுதான். 12 வருடத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரே கிடையாது. ம், அவருடைய பெயரை சக்கரமூட்ட பழனிசாமி தான். ம். சரிங்களா? ஏன்னா நான் சேலம். ம், அவர் யாரு, எப்படி எப்படி வந்தார், ம். முழுமையாக அறிந்தவன் நான். அதனால ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய பண்பு, தலைமை பண்பு இருக்கா இல்லையா? இத்தனை இவ்வளவு தூரம் அடிமையாகக்கூடிய தகுதி, அடிமையாகக்கூடிய பண்பு, அடிமையாகக்கூடிய ஆளுமை அனைத்தும் இருக்கு. சரிங்களா? தலைவங்கிற தகுதியெல்லாம் கிடையாது. சரிங்களா? நேத்து ஜெயலலிதா காலு, அடுத்தது சசிகலா காலு, அடுத்தது இப்ப அமித்ஷா காலு. ஆக காலில் விழக்கூடிய தகுதியும் அடிமையா இருக்க